இந்த சிவகார்த்திகேயன் இந்த நிகழ்ச்சியில ஸ்பெஷல் கெஸ்டா கலந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா யோகஸ்ரீ பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம் அப்படிங்கிற மெலோடி பாடலை பாடி அட்டகாசமா அசத்திருக்காங்க. இந்த பாடலை கேட்ட ஜட்ஜஸ் யோகஸ்ரீய செம்மையா பாராட்டியிருக்காங்க. மேலும் சிவகார்த்திகேயன் பேசும்போது, நீ எந்த பாட்டு பாடினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது, உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, அதே போல என்னோட வீட்லயும் உங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்காரு, என்னோட பெரியப்பா உங்களோட தீவிரமான ரசிகர், அவருக்கு 80 வயசுக்கு மேல ஆகுது, அவர் ஒரு நாள் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பி யோகஸ்ரீ பாடினதை நீ கேட்டியாப்பா, நீ எப்படியாவது அந்த பிள்ளைக்கு சினிமாவில் பாட வாய்ப்பு வாங்கி தரணும் அப்படின்னு உத்தரவே போட்டிருக்காரு. ஆனா உங்களுக்கு யாருமே சான்ஸ்லாம் வாங்கி தர தேவையே கிடையாது, உங்களோட திறமையே அதை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா ஒரு ரசிகனா என்னோட கடமை என்ன அப்படின்னா, என்னால எங்கெல்லாம் உங்களை பத்தி சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தர முயற்சி பண்றேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில முதல்ல நான் பார்த்தது யோகஸ்ரீயுடைய வீடியோ தான். அதுல எங்கெங்கே பாடல் அவ்வளவு அற்புதமா பாடி அசத்தி இருந்தாங்க. அந்த பாடல்ல சில லைன்ஸ் மீண்டும் எனக்காக பாட முடியுமா அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரிக்வெஸ்ட் பண்ண அந்த பாடலை யோகஸ்ரீ மறுபடியும் பாடியிருக்காங்க. பாடலை யோகஸ்ரீ பாடி முடிச்சதும் சிவகார்த்திகேயன் எழுந்து நின்று கை தட்டி பாராட்டியிருக்காரு. மேலும் யோகஸ்ரீ இறங்கி வந்து எஸ்கே கால்ல விழுந்து பிளஸிங்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பார்த்த யோகஸ்ரீயுடைய அப்பா கண் கலங்கி நிற்க சிவகார்த்திகேயன் அவருக்கும் யோகஸ்ரீக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு.